விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதமும், அனுசம் 1, 2, 3, 4 பாதமும் மற்றும் கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கிய விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய குரு வக்கர பலன்களை பார்க்கலாங்க. இந்த குரு பகவான் எப்போ வக்கரமடைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்கரமடைகிறாருங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் 9ஆம் நாள் மிருகசீரிடம் முதல் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் ரோகிணி 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் 12ஆம் நாள் ரோகிணி 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அதே ரோகிணி 3ஆம் பாதத்தில் தானுங்க தை மாதம் 22ஆம் நாள் குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறாருங்க. இந்த வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு இப்போது குரு பகவான் ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ரொம்ப பிரகாசமாக சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜென்ம ராசியை பார்த்துட்ருக்காருங்க. இந்த வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை நோக்கி செல்வதே வக்கர காலம். அதாவது 6ஆம் இடத்துக்குள்ளே சென்று விடுவதில்லை, 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார் வக்கர காலத்தில். இந்த வக்கர காலத்தினுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு. அதாவது இந்த 6ஆம் இடத்தை நோக்கி செல்வது உங்களுடைய தொழில்ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எத்தனையோ புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீர்கள். உங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக முடிந்துவிடும். ஏனென்று கேட்டால் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருந்தால் கடன் கட்டுவதில் எந்த விதமான சிரமங்களும் இல்லைங்க. இப்படி இருக்கிறதுனால அடுத்தது பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக நடந்து எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு நடக்க போகுதுங்க. காடு தோட்டங்கள் கூட வாங்குவீங்க. காடு தோட்டம் என்றால் வெறும் காடு தோட்டம் அல்ல, எத்தனையோ தென்னை மரங்கள், கிணறுகள், ஆடு மாடு குறைவில்லாத செல்வங்கள், இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு சிறப்பான பலன்களை இந்த வக்கர காலத்தில் குரு பகவானுடைய வக்கர காலத்தில் நடக்குங்க. மேலும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.